ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஹலோ ஆல், நான் நந்து, இது என் வாய்ஸ். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப்பாக பார்க்க போகிறோம். அன்றைக்கி காலையில் தான் நான் ஊரில் இருந்தே வந்தேன். ஊருக்கு போயிருந்தேன் ஒரு விசேஷத்துக்காக. எப்பயுமே ஊரில் இருந்து வந்தால் நான் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில, டே இன் மை லைஃபே ஃபில் பண்ணிட்டேன். டீயை போட்டு குடிச்சிட்டு வரும்போதே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். அதையும் சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் டூ டூ லிஸ்ட் எழுதி வச்சாச்சு. அடுத்து எடுத்துகிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும். ஒரு சிலர் ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் அந்த பேக்கை அன்பேக் பண்ணுறதுக்கே 2-3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. வந்ததுக்கப்புறம் அப்போவே எடுத்து வச்சிடணும், இல்லை அன்றைக்கே எடுத்து வச்சிடணும். நான் இந்த பேக் ஒன்று வாங்கினேன், செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போ ஒரு விசேஷத்துக்கு போனேன்ல, அது ஒரு க்ளோஸான ரிலேட்டிவ். அதனால் நான் அந்த மேக்கப்லாம் போட்டேன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய மேக்கப் திங்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அது ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் பற்றிக்கிடுச்சு. செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த பேகு. அதை நான் பின்னாடி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. லேப்டாப் பேக் மட்டும்தான் நான் கையில் எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா 2 நாள் தான் இருக்க போகிறோம், எனத்துக்கு 2 வகையை தூக்கிக்கிட்டு போய்கிட்டு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டிய பொருள் நிறைய ஆயிடுச்சு. சரின்னு அதை ஒரு கட்டைப்பையில் போட்டு நல்லா கயரெல்லாம் வச்சு இறுக்கி கட்டிட்டு அதை பஸ்ஸில் பின்னாடி போட்டுக்கலாம், லேப்டாப் பேக் மட்டும் கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு தூக்கிட்டு வந்துட்டேன். நான் அந்த கட்டைப்பை தூக்கிட்டு வர்றதுக்கெலாம் ஒரு அசிங்கமும் பட மாட்டேன். ஏன்னா என் வயசில் நிறையா பிள்ளைங்க இந்த கட்டைப்பை தூக்கிட்டு வர்றதுக்கு என்ன அப்படி ஒரு இதுன்னு தெரில. இதை கேட்டோடனே உடனே எங்கே நீ மாலுக்கு கட்டைப்பை தூக்கிட்டு போ பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. காய் வாங்க போகிறதுக்கு, கறி வாங்க போகிறதுக்கு, வேறு ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, ரோட் சைடு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் கட்டைப்பை தூக்கிட்டு போகலாம். அதுக்குன்னு மாலுக்கெலாம் தூக்கிட்டு போக முடியுமா? இந்த மாதிரி குதர்க்கமாக யாரும் கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரியும், நான் இப்படி ஏதாவது சொன்னால் இந்த மாதிரி கேள்விகள் தான் வரும்னு. அதனால் இந்த கட்டைப்பை தூக்குறதுக்கு அசிங்கப்படக்கூடாது. மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, கத்திரிக்காய் இதெல்லாம் வீட்டிலே வந்துருந்துச்சு. அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் நல்லா அடுக்கி வச்சுட்டு, கொண்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் அடுக்கி வச்சுட்டு வீட்டை ரீசெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பேக் சொன்னேன்ல, அந்த பேக் இதுதான். என்கிட்ட இருக்கிற மேக்கப் திங்ஸே ரொம்ப கம்மியானது தான். ஆனால் அதையும் விட 2-3 டைம்ஸ் அதிகமான பொருள் அதுக்குள்ளே அடக்கிடலாம். ட்ராவல் டைம்லலாம் இந்த மாதிரி பேக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சின்ன பேக் டிமார்ட்டில் வாங்கினது, அதுவும் 150 ரூபான்னு தான் நினைக்கிறேன். அதுவும் செம்ம ப்ராடக்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சா உண்டியலில் காசு போட்டு. அதான் திடீர்னு உண்டியலை பார்த்தோன்னே ஆசை வந்துடுச்சு. நான் தவறான உண்டியலை வாங்கிட்டேன். இந்த ஷேப் உள்ளேயே போக மாட்டேங்குது, குட்டியாக வேறு இருக்குது. ஒரு 10 வாட்டி தான் போட்டிருப்பேன், ஆனாலுமே நிறைஞ்ச மாதிரி இருக்குது. வேறு ஏதாவது புதுசாக ஒரு உண்டியல் வாங்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற உண்டியல் எல்லாத்தையும் உடைக்கணும். அதையும் நான் வீடியோ எடுத்து போடணுன்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் இன்னுமே அந்த உண்டியலை உடைக்கவே இல்லை. இதுக்கு மேலே அதுக்குள்ளே போகாதுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் ஒரு பர்ஸ் ஒன்று இருக்கா, சரி அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா புது உண்டியல் வாங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். மணி 11:30. குளிச்சுட்டு ஸ்கின் கேர் பண்ணணும், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், அவ்வளோதான். மாய்ஸ்சரைசர் போட்டு ஃபேனு மூஞ்சியில் காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு ஜில்லுன்னு இருக்கும், செம்மையாக இருக்கும் அது. திங்ஸ்லாம் அன்பேக் பண்ணியாச்சு, வீட்டையும் ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ விலாக் எடுத்துகிட்ருக்கேனா, ஃபோனில் ஸ்டோரேஜ் பத்தாது. அதனால் தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் டெலீட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சேன், அதையும் பண்ணிட்டேன். இப்போ தான் வேலையவே ஆரம்பிக்கிறேன் நான்.
இந்த டைமரில் 1 hour 15 minutes ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன். நான் முன்னாடி வீடியோஸ்லேயே சொன்ன மாதிரி ஃப்ரீலான்ஸ் கான்டென்ட் ரைட்டராக இருக்கேன். அதுக்கான வேலையை தான் இப்போ பார்த்துட்ருக்கேன். மணி 12:30 அப்போ என்ன பண்ண தோணும்? டீ குடிக்க தோணும். எப்பயும் டீ குடிக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை மட்டும்தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி ஊர்லேருந்து ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கொண்டு வந்துட்டேன்னா அதனால் அதையும் திங்கணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எப்படிதான் இந்த அரவிந்த் ஸ்நாக்ஸ் இவ்வளோ டேஸ்டா தட்டா செய்றீங்கன்னு எனக்கு தெரியல. 7 விட்டா நான் இந்த பேக்கெட்டை இப்பவே முடிச்சிருவேன். டேஸ்டி அரவிந்த் ஸ்நாக்ஸ். இந்த கனவை தூக்கத்தோட நிப்பாட்டிக்கோங்க. கனவு தேவையில்லை, தியாகம் பண்ணலாம். உங்களோட கனவுகள்லாம் நீங்க தியாகம் பண்றது ஒரு நல்ல கலாச்சாரம், ஒரு பெண்ணுக்கு ஒரு அழகு. சோ உங்க கனவுகளை மூட்டை கட்டி வைங்க. தியாகம் பண்றத புயல் வேகத்தில் போய்கிட்டு இருந்தேன். குறுக்க கரண்ட் கட் ஆயிடுச்சு. அந்த வேலையை முடிச்சு அனுப்பிட்டேன். சமைச்சு சாப்பிடணும்னு எழுதி வச்சிருந்தேன்னா சமைக்கலை. ஆர்டர் வர்றதுக்குள்ள பாத்திரத்தை கொஞ்சம் கழுவி முடிச்சுட்டா கரண்ட் வந்துருச்சு. ஆர்டர் வர்றதுக்குள்ள கேக்குதா? ஆர்டர் வர்றதுக்குள்ள கொஞ்சம் பாத்திரம் கழுவிட்டா கொஞ்சம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால எங்க பார்த்து பேசிட்டு இருக்கேன், இங்க பார்த்து பேசணும். ஆர்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவும் புரியா புது கவிதை அர்த்தம் இனிமே நான் எல்லாமே லோ எஃபர்ட் கண்டென்ட்டா போட போறேன். எல்லாம் நம்மளை சோடிச்சு உட்காந்து பாட்டு பாடி எடிட் பண்ணி அதை அதுக்கு முன்னாடி கண்டென்ட்டை யோசிச்சு அதெல்லாம் பண்ணா வியூஸ் போவே மாட்டேங்குது. சும்மா உட்காந்து இந்த மாதிரி இந்த பாத்திரத்துக்கு பின்னாடி இனிமே பாருங்க, கன்றாவியான ஒரு பேக்ரவுண்ட்ல நின்றுக்கிட்டு கேவலமான ஒரு மூஞ்சி இங்க பேர் மண்டையில இப்படி வச்சுக்கிட்டு இப்படிதான் பண்ண போறேன். இப்படி பண்ணாதான் வியூஸ் போகுது. அதனால நான் இப்படிதான் பண்ண போறேன். அண்ட் கெஸ் வாட், இந்த மாதிரி லோ எஃபர்ட் கண்டென்ட் தான் நான் ஒரு 16-17 போஸ்ட் போட்டேன் கடைசியா. அதுல 10-11 போஸ்ட் 1 lakh வியூஸ்க்கு மேல தாண்டி போயிருச்சு. என்ன ஆச்சரியம்! 7 வருஷமா இப்பெல்லாம் ஆனதே கிடையாது. எனக்கு இத்தனை போஸ்ட் கன்சிஸ்டண்டா இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் ஆனதே கிடையாது. நான் இந்த வீடியோல சொன்ன மாதிரி இனிமே லோ எஃபர்ட் கண்டென்ட் தான் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் போல. அதனால லோ எஃபர்ட் கண்டென்ட்டே போடுவோம். நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, நான் ஒரு இன்ஸ்டாகிராம்ல கான்டென்ட் கிரியேட் பண்ணுவேன், பாடுவேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. எப்பயுமே நான் ஊர்ல இருந்து வந்தேன்னா ஒரு வாரத்துக்கு எனக்கு அப்படியே மண்டையில இதுதான் வீடா இல்லை மதுரை தான் வீடா, நம்ம ஏன் இங்கே வந்தோம் அப்படி அது ஒரு மாதிரி தோணும். அதை வேற வீடியோவில் வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் எதையும் போட்டு சேச்சுரேட் ஆக்க விரும்பலை. அப்படி எனக்கு தோணுமா? இந்த வாட்டி என்னமோ அப்படி தோணலை. ஏன்னா நான் முந்தானேத்து போனேன், இன்னைக்கு காலையில் வந்துட்டேன். அதை நான் புஷ் பண்ணணும், அப்படி யோசிக்கக்கூடாது, அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் இன்னைக்கு டே இன் மை லைஃப் vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஓகே, பாத்திரங்களை போகிறேன். நான் வேலை இல்லாம வீட்டுல இருந்தப்பெல்லாம் பாத்திரம் கழுவுற மட்டும்தான் மோசமான எண்ணங்கள்லாம் தோணும். ஏன் நம்மளுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, போச்சு நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அந்த எண்ணம் இருக்கு தெரியுமா? அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்படியே மண்டைக்குள்ள அப்படியே இந்த கொசன்னு நமக்கு அப்படியே கிறுக்கி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் தாட்ஸ். அதுல இருந்து வெளியே வர்றதுக்காகவே நான் புதுசான பாடல்கள், எனக்கு நிறைய பாட்டு தெரியாது, அதுல இருந்து வெளியே வர்றதுக்காகவே நான் புதுசான பாட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு. ஸ்கூல் படிக்கும்போது நம்ம பேர் எதுலையாவது வந்துருச்சு அப்படின்னா நம்மளை எல்லாரும் அப்படியே திரும்பி பார்ப்பாங்கல்ல.
எனக்கு இப்போ வந்து அப்படிதான் இருக்கு. ஐயோ, மிரர்ல இருக்கு. நந்தனா பேலஸ்ல இருந்து நான் வாங்கி சாப்பிட போறேன். இப்போல்லாம் சாப்பாடை மெஷர் பண்ணி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? ஓ, எரிச்சல் வர்ற வேலையா இருக்குப்பா சாமி இது. இது பிரியாணி இல்லை, நல்ல வேளை பிரியாணியோன்னு நினைச்சேன். இது வந்து ஜீரா ரைஸ். சரி, நான் சாப்பிட போறேன். ஒரு வாட்டி நேரில் போய் சாப்பிட்ருக்கேன். நேரில் போனப்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கே இவ்வளோ கேவலமாக இருக்கும் தெரியல. ஏமாத்தி விட்டாங்க சித்தப்பா. நல்லாவே இல்லை. சிக்கன் நல்லா இருக்கு, இந்த சோறு தான் நல்லா இல்லை. நல்லா வெள்ளையாக இருக்கவும் நானும் ஜீரா ரைஸ்ன்னு நினச்சி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஆர்டர் போட்ட ஆள் சொல்லுது இது பிரியாணி தான்னு. கேட்டால் ஹைதராபாத் பிரியாணியாம். எனக்கு பிரியாணியும் பிடிக்காது. இவன் என்னத்தையோ ஒரு வெள்ளைச்சோறுன்னு கொடுத்தான், அதுவும் நல்லா இல்லை. இன்னைக்கு எனக்கு இருக்கிற இன்னொரு வேலை வந்து முடி வெட்டணும். முன்னாடி வந்து கண்ணாடி இருக்குது, அதனால் நான் கண் வந்து அங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு போயிட்டு வரும். எனக்கு முடி வந்து ஒரே லென்த் ஆயிடுச்சு, தெரியவே மாட்டேங்குது. சரி, டிஷர்ட்டை மாற்றிட்டு வரேன். மாற்றிட்டேன். இப்போ இந்த வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். முடி எனக்கு ஒரு மாதிரி எல்லாம் ஒரே லென்த்துக்கு ஆயிடுச்சு. எல்லாம் ஒரே லென்த்துக்கு ஆயிடுச்சு. அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப நல்லாவே இல்லை. இந்த இப்படி இங்கே இருக்கிற முடியெல்லாம் வந்து இதோட தான் நிற்கணும், இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருச்சு. அது நல்லா இல்லாதனால ஃப்ரீ ஹேர் எங்கேயும் விட போகிறது இல்லை. ஆனாலும் அது ஒரு மாதிரி நல்லா இல்லையா, வெளியெல்லாம் போய் வெட்ட மாட்டேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு போய் ஒரு 1000 ரூபா 2000 ரூபாலாம் அழுக முடியாது என்னால். நானே வெட்டிக்கிடுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம போய் நம்மளுக்கு அங்கே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனால் அவங்க இல்லாத ஒரு இன்செக்யூரிட்டிலாம் கொண்டு வந்து, எனக்கு இங்கே முடி இருக்காது சரியா. எனக்கு வந்து இந்த ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து சரி, அது வேற டாபிக், அது நம்ம வேற வீடியோவில் வச்சுக்கிடுவோம் சரியா. எனக்கு இந்த ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு இன்செக்யூரிட்டி தூண்டுற மாதிரியே. நீங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களா, ஏன் இங்கே முடியே இல்லை, எனக்கு தெரியாதா எனக்கு முடி இல்லைன்னு. ஐயோ, அது ஒரு மாதிரி எரிச்சல் ஆக்கிடுவாங்க சரியா. இந்த 2 ரீசனுக்காகவே நான் வந்து வெளியெல்லாம் போய் வெட்டுறதில்ல. 2 வாட்டி வெட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். காலேஜ் படிக்கும்போது ஒரு வாட்டியும், அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் மதுரையில் போய் ஒரு வாட்டி போய் முடி வெட்டினேன். அதுதான் வந்து நான் கடைசியாக வெளியே போய் வெட்டினது. அதுக்கப்புறம் நான் முடி வெளியே வெட்டவே இல்லை. பிராட் மாண்டோ அப்படின்னு ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருப்பார். இப்படி கையில் எடுத்தாலே இப்படி முடி வந்தா என்ன பண்ணுறது. பிராட் மாண்டோ அப்படின்னு ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருப்பார். அவர் வந்து இந்த டிஐஒய் ஹேர் கட்ஸ் சொல்லி கொடுக்குறதுலாம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட். அவரோட வீடியோ வந்து நிறைய பார்த்து தான் நான் ஒரு 5 வருஷமா முடி வெட்டிட்டு இருக்கேன். அது மாதிரி இன்னைக்கும் வெட்ட போறேன். கீழே எல்லாம் இங்கே வெறும் எலிவாள் கூட கொஞ்சம் பெருசா இருக்கும். எலிவாள் கூட கேவல கன்றாவியா இருக்கு. ஐயோ, சரி பேசிக்கிட்டே இருக்கேன். நான் போயிட்டு தலையை கொஞ்சம் தண்ணி ஆக்கிட்டு வரேன். இப்போ இதுக்கு வந்து தேவையான விஷயங்கள் என்னன்னா, 2 ரப்பர் பேண்டு, ஒரு சீப்பு, கீழே வந்து பேப்பர் விரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சிசர். இப்போ தெரியுதா, இந்த இதை நான் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்னர் வச்சு இந்த இப்படி 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 கேர்ள் பண்ணி விட்டேன்னா அது அழகா நின்றுக்கிறோம். நான் ஃபோட்டோ போடுறேன், அதில் அழகா நிற்கும், நான் காட்டுறேன். அவ்வளோதான். போனி டெயில் போட்டால் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் எப்பயுமே. இதுதான் என்னோட ஆஸ்தான ஹேர் ஸ்டைல். இந்த இடத்துல வந்து இப்படி 2 முடி இப்படி இழுத்து விட்டுருவேன். இது வந்து இங்கே எப்படியாவது குத்தி, இல்லாட்டி இங்கே 2 இப்படி முடி இழுத்து விட்டுருவேன். அவ்வளோதான். இதான் ஃபேஸ் ஃப்ரேமிங் லேயர்ஸ். சரி, அடுத்து வந்து மூஞ்சி ஷேவ் பண்ணும். அதை வந்து நான் காட்டுவேனா இல்லையான்னு எனக்கு தெரில. அது ஒரு மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதெல்லாம் காட்டுவேன் நான். அந்த வேலையை முடிச்சுட்டு டிக்கு போடணும். கான்டென்ட் க்ரியேஷனில் நெக்ஸ்ட் மந்த்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு லிஸ்ட் எழுதணும்னு நினச்சேன். அந்த லிஸ்ட்டை தான் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன்.
அந்த எக்ஸல் ஷீட் இருக்கு தெரியுமா, அதில் தான் வந்து என்னோட ப்ராக்ரஸை வந்து மெயின்டைன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஆடியோ எடுத்தாச்சா, அடுத்து ஆடியோ எடிட் பண்ணியாச்சா, வீடியோ எடுத்தாச்சா, வீடியோ மொத்தமாக எடிட் பண்ணியாச்சா, அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஸ்கிரிப்ட் கரெக்டாக எழுதிட்டேனா, இது எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சாதான் எனக்கு வந்து அது ஒரு ஃப்ளோவாக போகும் அந்த ப்ராசஸ்ஸு. இல்லாட்டி ஒரு மாதிரி ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அதனாலேயே எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ப்ராசஸையும் எழுதி வச்சு பண்ணுவேன். ஜூன் மந்த்துக்கு அடுத்து என்னென்ன பண்ணணும்னு எழுதி வச்சுருக்கேன்னா, இது எல்லாத்தையுமே நான் வீடியோவாக போட்டேன். யாரோ மனதிலே பாட்டு மட்டும் போடலை, ஏன்னா அது வந்து என் வாய்ஸுக்கு செட் ஆகலை. அது ரொம்ப லோ ஸ்கேலில் இருக்கா, அதை நான் பாடி பார்த்தேன், அது என் வாய்ஸ்க்கு நல்லாவே இல்லை. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். மற்ற எல்லாமே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். எப்பயும் நான் ஊருக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே நான் சும்மாவே இருப்பேன், திம்பேன், தூங்குவேன். இது மட்டும்தான் என்னோட வேலையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ஊருக்கு போயிட்டு வந்த நாள்லேயே என்னோடய மூடு மாறி நான் இவ்வளோ வேலை செஞ்சுட்டேன். இத்தனைக்கும் நான் ரொம்ப நேரம் ஃபோன் தான் பார்த்தேன், டிவி தான் பார்த்தேன். ஆனாலுமே இவ்வளோ வேலை செஞ்சுட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. இன்றைக்கி நாள் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக போச்சு. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.